வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாவது தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியை வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றும் வகையிலான பணிகளுக்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு மு. ப. சாமிநாதன் கூறியுள்ளார். தரமான மருத்துவ வசதிகள் அனைத்து மக்களையும் சென்றடையும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ் மொழிக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது கிரிக்கெட் போட்டி ஜோஹன்னஸ்பர்கில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாவது தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியை வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இரண்டாவது காசி தமிழ்ச் சங்கமம் இன்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கன்னியாகுமரி வாரணாசி இடையேயான காசி தமிழ்ச் சங்கமம் ரயில் போக்குவரத்தை பிரதமர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து நேற்று முன்தினம் புறப்பட்ட ரயில் இன்று வாரணாசியை சென்றடைகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1400 பேர் கொண்ட முதல் குழுவிற்கு வாரணாசியில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. 2 நாள் பயணமாக வாரணாசி சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்தியாவில் உரிய முன் அனுமதியின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த உயர்கல்வி நிறுவனங்கள் எவ்வித கல்வித் திட்டங்களையும் வழங்கவில்லை என்று பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் திரு மமிதாலா ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வெளிநாட்டு உயர்கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழக மானியக் குழுவின் அனுமதியின்றி எந்தவொரு கல்வி நிறுவனத்தின் மூலமும் செயல்படுத்தப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். குவைத் மன்னர் ஷேக் நவாஃப் அல் அஹ்மத் அல் ஜாபர் அல் சபாஹ் நேற்று காலமானார். அவருக்கு வயது 86. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழிக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் காசியில் தமிழ்ச் சங்கமம் நடைபெறுவதாக கூறினார். மாநில அரசு மதுக்கடைகளை விரிவுபடுத்துவதில் ஆர்வம் காட்டி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கள்ளச்சாராயம் மற்றும் வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்ற மாநில அரசின் அறிவிப்பு ஏற்புடையதல்ல என்று தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று பிஜேபி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று திரு அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றும் வகையிலான பணிகளுக்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு மு. ப. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த அவர், அவற்றை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பசுவப்பட்டி, கொடுமணல், புதுப்பாளையம் உள்ளிட்ட 10 ஊராட்சிகள் மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் மக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் கேட்டறிந்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தரமான மருத்துவ வசதிகள் அனைத்து மக்களையும் சென்றடையும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையங்கள், சமுதாய கூடம், சுகாதார வளாகம், நியாய விலைக் கடைகள் ஆகியவற்றை மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ. பெரியசாமி திறந்து வைத்தார். பொது சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், தொற்றுநோய் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தேவையான இடங்களில் பொது சுகாதார வளாகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்டங்களை மக்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்டவர்களுக்கு திட்டங்களின் பலன்கள் சென்றடையும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த யாத்திரையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் வேம்பார்பட்டியில் இந்திய அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற ஆதார் முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார். என்னோட பேர் முத்துலட்சுமி பந்தலராஜா. நான் மந்தநாயக்கன்பட்டி திம்மநல்லூர் பஞ்சாயத்து. நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் யாத்திரையிலிருந்து எங்களுக்கு ஆதார் கேம்ப் போட்டு கொடுத்துருக்காங்க. முன்னாடியெல்லாம் நாங்கள் கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் வெளியில தான் போகணும், டவுனுக்கு போய் தான் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ எங்களோட ஊருக்கே போட்டு பஞ்சாயத்து மூலமாக செஞ்சு தராங்க. இப்போ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை அமைத்து கொடுத்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. பேர் முத்துலட்சுமி. நாங்கள் பக்கத்து கிராமத்துலேருந்து வடுகோப்பட்டி எங்கள் ஊர். போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் மாற்றுறதுக்காண்டி வந்தோம். அவங்க திண்டுக்கல் அங்கங்கே அலைய முடியாது. அதனால இப்போ இங்கே முகாம் போட்டதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இங்கே நல்லா மாற்றிட்டோம். எங்கள் பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தெற்கு இலங்கை கடற்கரையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் வரும் 19ஆம் தேதி வரை சூறாவளி காற்று 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அந்த மையம் அறிவுறுத்தியுள்ளது. இருவரிச் செய்திகள். நாடாளுமன்ற பாதுகாப்பு விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்கி வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கேரளாவில் உருமாறிய கோவிட்-19 தொற்று பாதிப்பு குறித்து கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அட்டாரி எல்லைப் பகுதியில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தலைமறைவாக இருந்த 2 முக்கிய குற்றவாளிகளை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நாளை மறுநாள் தொடங்கி பொதுத் தேர்தல் அறிவிக்கை வெளியிடப்படும் வரை வாக்கு இயந்திரங்கள் செயல்படும் முறை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துமாறு தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திருமதி சமயசிங் மீனா நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கோயம்புத்தூர் மாநகராட்சி சார்பில் நவீன நகரங்கள் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை உள்ளாட்சி நிர்வாக அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்கள் பார்வையிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் முதற்கட்டமாக 600 பேருக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி சரையு வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலின் பகல் 10 நிகழ்ச்சியின் 4வது நாளான நேற்று ஸ்வர்ணகிரீட அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான முதலாவது கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜோஹனஸ்பர்கில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் KL ராகுல் தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணி பங்கேற்கிறது. இதில் ருத்துராஜ் கெய்க்வாட், சாய் சுதர்சன், திலக் வர்மா, ரஜத் பட்டிதார், ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன், வாஷிங்டன் சுந்தர், சஹல் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். கட்டக்கில் நடைபெற்று வரும் ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி மற்றொரு இந்திய வீரரான சதீஷ்குமார் கருணாகரனை எதிர்கொள்கிறார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷா கிராஸ்டோ இணை சிங்கப்பூர் இணையை எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் கரகா, சாய் பிரதீக் இணை சீன தைபே இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தனிஷா கிரஸ்டோ, அஸ்வினி பொன்னப்பா இணை இந்தோனேஷிய இணையை எதிர்கொள்கிறது. 5 நாடுகளுக்கு இடையேயான ஹாக்கி போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-7 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்திடம் தோல்வியடைந்தது. ஸ்பெயினின் வெலன்சியாவில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா ஜெர்மனியை எதிர்கொள்கிறது. மகளிர் பிரிவில் இந்தியா 1-2 கோல் கணக்கில் பெல்ஜியத்திடம் தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2வது தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியை வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றும் வகையிலான பணிகளுக்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு மு. சாமிநாதன் கூறியுள்ளார். தரமான மருத்துவ வசதிகள் அனைத்து மக்களையும் சென்றடையும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ் மொழிக்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான முதலாவது கிரிக்கெட் போட்டி ஜோஹனஸ்பர்கில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.